ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பட்டாணி சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பட்டாணி சாதம் வந்து இது வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரே சாதமாக வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்து விட்றோம் அப்படின்னா இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துகிட்டு சூடுபடுத்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைக்கும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2. நான் வந்து என்கிட்ட பொடி இருக்கிறதுனால நான் பொடியாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனு. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 4 நிமிஷம் வதக்கினாவே போதும். இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ பட்டாணியும் சேர்த்துட்டு, பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்குதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ட்ரையான பட்டாணினா நீங்கள் வந்து நைட்லேயே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுறலாம். நான் வந்து எஸ்எஸ் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ பட்டாணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக புதினா இலை வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா பிச்சு விட்டுட்டு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சூடாக பரிமாறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.